ஹாய் விவோஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லாம் ஆளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ட்ரீ எப்படி வரையலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ட்ராயிங் வரைய பழகிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க பிக்சர் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. கீழே 2 கோடு மாதிரி போட்டுட்டு மேலே இந்த டிசைனாக போட்டு விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சர் அவ்வளோதான். ட்ரீ இது வந்து கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ட்ராயிங் பிகினர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். நடுவில் ஜாயின் ஆகிறத மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு இடையில கிளை போடுற மாதிரி ஒரு 4 கிளை போட்டிருக்கேன். ஒவ்வொரு கிளைக்குள்ளேயும் சின்ன கிளை போடுற மாதிரி போட்டிருக்கோம். இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வரையலாம். தேர்டு பிக்சர் பாருங்கள். ஒரு 4 ட்ரீஸ் போட்டிருக்கேன். அதோட அவுட்லைன் லெஃப்ட் சைட் கொடுத்துருக்கேன். இது எப்படி வரையணும்னு ரைட் சைட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட்லைன் மட்டும் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சேக் பண்ணி இதை எப்படி வரையணுன்றதை நான் நெக்ஸ்ட் பிக்சரில் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாமே நீங்கள் நீட்டாக வரைஞ்சிடலாம். இதில் ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். கீழே மரம் போட்டுட்டு 4 ரவுண்டு போட்டிருக்கேன். ரவுண்டை சுற்றி நல்லா டிசைனாக அந்த மாதிரி போட்டு உள்ளே மரம் போகிற மாதிரி கேப் விட்டுட்டு லைட்டாக அங்கங்கே சேக் பண்ணி விட்டு அவ்வளோதான். செகண்ட் பிக்சர் பாருங்கள். கீழே பெரிய ரவுண்டு, மேலே அதோட சின்ன ரவுண்டு, அதுக்கு மேலே சின்ன ரவுண்டு போட்டிருக்கோம். இது வந்து அதை வந்து கீழே கிளைய வந்து இழுத்து விட்டுருக்கணும். இழுத்து விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துல டார்க்காகவும் ஒவ்வொரு இடத்துல லைட்டாகவும் கொடுத்தா அவ்வளோதான் பிக்சர். மரத்தை கொஞ்சம் டார்க்காக போட்டு கீழே வேறு மாதிரி கொடுங்க, அவ்வளோதான். அடுத்து 4th பாருங்கள். வெறும் முக்கோணம் தான். நார்மல் முக்கோணத்தை கொஞ்சம் லைட்டாக வளைச்சி போட்டு அவ்வளோதான். கீழே ஒரு காம்பு மாதிரி போட்டு வேறு ஐஸ்கிரீம் குச்சி மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு உள்ளே பாருங்கள். சின்ன கிளை மாதிரி அங்கங்கே லெஃப்ட் ரைட் போகிற மாதிரி போட்டு நேராக ஒரு காம்பு அங்கங்கே தெரிகிற மாதிரி போட்டு நல்லா அங்கங்கே டார்க்காகவும் மற்ற இடத்துக்குள்ள லைட்டாகவும் கொடுத்தா அவ்வளோதான். இது வந்து தேர்டு பிக்சரும் ஃபினிஷு. அப்புறம் 4th பாருங்கள். ஒன்றுமே இல்லை. மேலே ஆஃப் ரவுண்டு, கீழே அதோட கட்டாயும் கீழே காம்பு மாதிரி போட்டுட்டோம், அவ்வளோதான். இது வந்து இந்த தேர்டு பிக்சரோடது தான். நெக்ஸ்ட் பிக்சரில் நான் வரைஞ்சே காமிக்க போகிறேன். இது வந்து எப்பயும் போல் மரம் நார்மல் கிளை போட்டுக்கோங்க. நார்மலாக மரம் மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. உள்ளே கிளைங்க போகிற இடத்துல கொஞ்சம் டார்க்காகவும் மற்ற இடத்துல லைட்டாகவும் சும்மா டாட்டாக வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சேக்காக பண்ணி விடுங்க. நீங்கள் வரைகிறது தான் ட்ராயிங். நீங்கள் எவ்வளோ வரைஞ்சாலும் அழகாக தான் இருக்கும். அப்போ பார்க்குற கொஞ்சம் நீட்டாக கொசம் இல்லாமல் வரைங்க, அவ்வளோதான். நார்மலாக நம்ம ட்ரீ வரையணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வரைவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மரத்தை போட்டுட்டு அப்புறம் இந்த டிசைனாக போட்டு அது மேகம் மாதிரி அதை ஜாயின் பண்ணி விட்டு நம்ம ட்ரீன்னு போடுவோம். இது வந்து ராங். இது வந்து அவ்வளோ இது பேசிக் தான். இது குழந்தைங்களுக்காண்டி மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கலாம் பாருங்கள். எப்படி வரையணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் ட்ரீ வரைஞ்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். பேசிக்கில் போட்டு பெருசாக டிசைனாக போட்டு இது அவ்வளோ போடாமல் சின்ன நெளிவு சுழிவோடு இந்த மாதிரி கொண்டு போங்க. ட்ரீ மாதிரி மேலே ஏற்றிட்டு கீழே இந்த மாதிரி இறக்கிடுங்க. அப்படி பார்க்க ட்ரீ மாதிரி மேலே கொஞ்சம் பெருசாக அகலம் கம்மியாக இந்த மாதிரி போட்டுட்டு இதை பார்ட்டாக பிரிங்க. ஃபஸ்ட்டு இந்த மேலே பாட்டு கீழ் பாட்டு இந்த மாதிரி பிரிங்க. நீ இப்படி தான் பிரிக்கணும் இல்லை, நம்ம எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு இடையில வந்து இந்த மரம் போகிறதுக்கான கேப் கொடுங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருக்கோமா, இந்த மரத்துக்கான ஒரு இது கொடுங்க. இது வந்து இந்த மாதிரி டார்க்காக அந்த பிரிச்சிருக்க இடத்துல மட்டும் ரொம்ப டார்க்காக லைட்டாக புள்ளியாக கிறுக்கி விட்டுருங்க. அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற லைட்டாக கிறுக்கி விடுங்க. ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் இப்படி தான் வரையணும் இல்லை. இந்த மாதிரி டார்க்காக நீங்கள் ஒரு டாட்டாக வச்சுட்டு மேலே லைட்டாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். அந்த பிரித்த இடம் மட்டும் கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டு மற்றடம் லைட்டாக போட்டு இங்கே பாருங்கள். பிக்சர் கொஞ்சம் பார்க்க லைட்டாக இருக்குது. அதனால் இப்போ நான் மேலும் அதிலே டார்க்காக கொடுக்குறேன் பாருங்கள். இன்னும் நான் டார்க்காக அதிலே கொடுத்துட்டே இருக்கேன். பார்த்துக்கோங்க. அந்த மேலால் எண்டுலலாம் லைட்டாக தான் கொடுக்கணும். அந்த ஆரம்பிக்கிற அந்த பிரிச்சிருக்க இடத்துல மட்டும்தான் நல்லா டார்க்காக கொடுக்கணும். அப்புறம் மரம் ஸ்டார்டிங் அந்த மேலே அந்த கிழக்கிட்ட நல்லா டார்க்காக கொடுக்கணும். கீழே வந்து லைட்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுங்க. இது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்காது. சும்மா நீங்கள் டாட்டாக வச்சா கூட போதும். இதில் ஒன்றுமே இல்லை. அந்த கேப்புக்கு அந்த கிளை போகிற இடத்துல லைட்டாகவும் அந்த சின்ன இதெல்லாம் நீங்கள் பார்த்து போட்டிங்கனாலே போதும். அப்புறம் வந்து புல் வந்து நார்மலாக கோடாக நீங்கள் போடுங்க, அவ்வளோதான். ஆரம்பிக்கிற இடத்துல கொஞ்சம் டார்க்காகவும் மேலே இருக்க புல் லைட்டாகவும் கொடுங்க. இடையில வந்து சும்மா சின்ன செடி மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். கீழே வந்து தரை, அவ்வளோதான். ஒரு பென்சில் வச்சு சேக் கொடுங்க, அவ்வளோதான் தரை. இந்த மரம் வளர்கிற இடத்துல லைட்டாக வேறு மாதிரி அங்கங்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் சின்ன இடத்துல கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த வேர்க்கிட்ட ஒரு புல் வளர்ந்த மாதிரி போட்டிருக்கேன். நிறைய வளர்ந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா டார்க்காக அதை போட்டுட்டு இங்கே இந்த சைட்லலாம் குட்டியாக நல்லா சின்ன புல்லாக போட்டுருங்க, அவ்வளோதான் ஃபினிஷ். எண்டில் பார்த்தோன்னே என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணும். இது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நார்மலாக வராது. கொஞ்சம் சொதப்ப தான் செய்யும். ட்ரீ கொஞ்சம் அவ்வளோ நீட்டாக இருக்காது. இதே உங்களுக்கு ட்ராயிங் தெரிஞ்சிருந்துச்சு, நீங்கள் வரைவீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட ஈஸியாக இருக்கும். இதை விட சூப்பராக நீங்கள் வரையலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒன் டைம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடியாது.
2-3 வாட்டி வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் சூப்பராக வரையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.